சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மாசி மாதத்தில் இந்த ஒரே ஒரு உயிரினம் உங்கள் வீட்டிற்கு வந்தாலே போதும், 3 தெய்வங்களின் அனுகிரகம் உங்கள் இல்லத்தில் இருக்கின்றது, உங்கள் குடும்பத்திற்கே இருக்கின்றது என அர்த்தம். மாசி மாதம் அப்படின்னாலே 3 பெரும் தெய்வங்களுக்கு ரொம்ப 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 உகந்த மாதம். அது எந்தெந்த தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் உங்கள் குலதெய்வம் மற்றும் பெருமாள் கூர்ம அவதாரம் எடுத்து இந்த பூமியை காப்பாற்றியது இந்த மாசி மாதத்தில்தான். சிவபெருமான் பார்வதி தாயாரை திருமணம் செய்து கொண்ட நன்னாளும் இந்த மாசி மாதத்தில் தான். அது மட்டும் இல்ல, சிவன் கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, சிவன் கோவிலுக்கு அப்படியே பின்புறத்துல ஒரு லிங்கேத்பவர் அப்படிங்கிற ஒரு தெய்வம் இருக்கின்றது. அதுவும் சிவனின் சொரூபமே. அந்த லிங்கேத்பவர் வெளியிட்ட நாளும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரியில் தான். அது மட்டும் இல்ல, மாசி வளர்பிறை சதுர்த்தி திதியில் அன்னை பார்வதி தேவி தாட்சனின் மகளாக தாட்சணியாக அவதரித்ததும் இந்த மாசி மாதத்தில் தான். இந்த மாசி மாதத்துல பூச நட்சத்திரத்தன்று முருகப்பெருமான் சுவாமி மலையில சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரம் உபதேசம் செய்தார். இவ்வளவு சிறப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, பார்க்கடலை கடைந்த போது தேவர்களுக்கு அமுதம் கிடைத்ததும் இந்த மாதத்தில் தான். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மாசி மாதத்துல நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாடுகள் கூட நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்ம சேனல்ல ஏற்கனவே மாசி 1ஆம் தேதி குலதெய்வத்திற்கு ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படிங்கறத போட்டிருக்கோம். கண்டிப்பா அந்த தீபம் ஏற்றி உங்க குலதெய்வத்தின் பரிபூரண அருளை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த 3 பெரும் தெய்வங்களின் அம்சமாகவும் இந்த 3 பெரும் தெய்வங்கள் உங்கள் இல்லத்தில் இருந்தால் மட்டுமே கட்டாயம் இந்த ஒரு உயிரினம் வரும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசுவும் கன்றும் மற்றும் காளை மாடு. காளை மாடுலாம் வீட்டுக்குள்ள வந்தா நல்லதாங்க, வீட்டு வாசலுக்கே வரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். காளை மாடு அவ்வளவு எளிதாக யார் வீட்டிற்கும் வராது. காளை கன்றா இருக்கட்டும், காளை மாடா இருக்கட்டும், அது நந்தியின் சொரூபம். சிவன் எந்த இடத்தில் இருக்கின்றாரோ அந்த இடத்தில் அவரை வணங்குவதற்காக மட்டுமே வரக்கூடிய இந்த உயிரினம் இந்த காளை மாடு. அது மட்டும் இல்ல, பசுவும் கன்றும் ஒரு இடத்துல தெய்வ சக்தி நிறைவா இருக்கு, உங்க குலதெய்வ சக்தி இருக்குன்றது அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல பசுவும் கன்றும் வந்து நிற்கும். அது மட்டும் இல்ல, பெருமாள் அந்த இடத்துல இருந்தாலும் லக்ஷ்மி தாயார் தேடி வருவார். பசுவும் கன்றும் உங்கள் இல்லம் தேடி வருகின்றது அப்படின்னாலே நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் இல்ல, இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்க வீட்டு வாசல்ல வந்து நிற்கின்றது இந்த உயிரினங்கள் அப்படின்னா நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க, உங்க வீட்டுல இந்த 3 பெரும் தெய்வங்களின் அனுகிரகம் நிறைவாக இருக்கின்றது. அப்படி வந்து நிற்கக்கூடிய அந்த உயிரினங்களுக்கு உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு தண்ணீரோ அல்லது பழங்களோ உங்களால் முடிந்ததை கொடுங்கள். கண்டிப்பா அது வயிறார ஏதாவது சாப்பிட்டு விட்டு செல்ல வேண்டும். அது சாப்பிடும்போது நீங்க கவனிச்சிங்கன்னா, நீங்க கொடுத்ததை உடனே அப்படியே வாங்கி சாப்பிடாது. ஒரு நிமிடம், ஒரு செகண்டாவது உங்க வீட்டை ஒரு தடவை பார்க்கும். நான் இதை சாப்பிடலாமா, தெய்வமே உன்னை நான் தரிசிக்க வந்தேன், நான் இதை சாப்பிடலாமா அப்படிங்கிற ஒரு அனுமதியை பெற்றுதான் அந்த உணவை எடுத்துக்கொள்ளும். இந்த மாசி மாதத்திற்குனே நிறைய பேர் மாசி மாதம் அப்படின்னாலே சொல்லக்கூடியது மாசி மகம், மாசி மகா சிவராத்திரி, குலதெய்வ வழிபாடு. இதுதான் அனைவருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது. அப்படி மாசி மகத்திலையா இருக்கட்டும், இல்லை எந்த நாளா இருக்கட்டும், இந்த மாதத்துல நீங்க செய்ய வேண்டிய எளிய வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்க பெருமாள் வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னா, பெருமாளோட சிலைகள் இல்லை படங்கள் உங்க வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் துளசி வாங்கி சாற்றுவது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி நீங்கள் சிவலிங்கம் மற்றும் நந்தி இதெல்லாம் சிலைகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா மகா சிவராத்திரி என்று உங்களால் முடிந்த அபிஷேகங்கள் செய்து வில்வ இலை படைத்து வணங்குங்கள். உங்கள் குலதெய்வத்திற்கு இந்த மாசி மாத பௌர்ணமியில் கண்டிப்பாக நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு செல்வதாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைங்க நாங்கள் வீட்டில் தாங்க இருக்கோம், எங்களோட குலதெய்வ விசேஷம் அப்போ கிடையாது அப்படிங்கிறப்ப வீட்டில் இருக்கிறவர்களும் குலதெய்வத்திற்கு பொங்கல் படையலிட்டு வணங்குங்கள். இல்லை குலதெய்வ எல்லைக்கு போகிறவங்க உங்கள் குடும்ப முறைப்படி அந்த தெய்வத்தை வணங்குங்கள். மேலும் உங்கள் வீட்டில் சங்கு வச்சு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் அந்த சங்குல கொஞ்சம் தண்ணீர் விட்டு
ஒரு நாணயம் இட்டு அதற்கு ஏதாவது ஒரு வாசனை மலர்கள் சூட்டி அதையும் நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு அதீத பலன்கள் கிடைக்கும். இந்த மாதம் ரொம்ப 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 விசேஷமான மாதம். அனைவர் வாழ்க்கையிலும் அனைத்து நலன்களையும் பெற்று தரக்கூடிய ஒரு மாதம். உங்களால் முடிந்த வழிபாடுகளை செய்து கொண்டே வாருங்கள். உங்கள் வாசலில் வந்து நிற்கக்கூடிய இந்த உயிரினத்திற்கு உங்களால் முடிந்த உணவுகளை கண்டிப்பாக செய்யுங்க. அந்த தெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பரிபூர்ணமாக கிடைப்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது. இந்த மாதத்துல மாணவர்கள் சிறந்த முறையில் பரீட்சையில் தேர்ச்சி அடைவதற்கு, நல்ல மதிப்பெண் பெறுவதற்கு நீங்க ஹயக்ரீவர், அதாவது பெருமாளின் அவதாரமாகிய ஹயக்ரீவரை நீங்க வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பலன்களை தரும். உங்க குலதெய்வத்திற்கு கல்வி சார்ந்த பொருட்கள் ஏதாவது அந்த எல்லையில நீங்க தானம் கொடுக்கும்போது கண்டிப்பா அது இன்னும் நிறைய பலன்களை பெற்றுத்தரும். அது மட்டும் அல்லாது அபிராமி அந்தாதியில் மாணவர்கள் தேர்ச்சி பெறுவதற்காகவே, பரீட்சையில் நல்ல மதிப்பெண் பெறுவதற்காகவே ஒரு பதிப்பகம் இருக்கின்றது. தெரிந்தவர்கள் அதை படியுங்கள். தெரியாதவர்கள் கீழே தேவைப்படுபவர்கள் கமெண்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு நான் கமெண்ட்ஸ்லேயே நான் அந்த பதிப்பகத்தை கொடுக்கின்றேன். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு பிடித்த தெய்வம் 3 பெரும் தெய்வங்களில் எந்த தெய்வம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.